ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ரெனால்டு டிரைவர் இந்த வாகனத்தில் கார் சர்வீஸ் லைட்டை எப்படி ரீசெட் பண்ணுறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெனால்டு டிரைவர் வண்டியில் பார்த்தீங்கன்னாக்கா வண்டி ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இக்னிஷன் மட்டும் ஆன் பண்ணணும். ஆன் பண்ண பிறகு அந்த மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்வீஸ் ரெக்யர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அது வந்ததுன்னா இது பாருங்கள், இந்த ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டனை ப்ரெஸ் அழுத்துனீங்கன்னா சர்வீஸ் ரெக்யர்டுன்னு வரும். இந்த வண்டியில் நான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சர்வீஸ் ரெக்யர்டு லைட்டை வந்து ரீசெட் பண்ணிட்டேன். அது எப்படி பண்ணேன்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். இது அழுத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா சர்வீஸ் இன்டர்வல்னு வரும். அந்த இன்டர்வல் வரும்போது அந்த பட்டனை அழுத்தி பிடிக்கணும். அதை அழுத்தி பிடிச்சிங்கனாக்கா சர்வீஸ் இன்டர்வலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10,000 கிலோமீட்டர் இது வந்து சர்வீஸ் ரீசெட் 12 மந்த்து. இது வந்து ரீசெட் பண்ணதுனால 12 மந்த்து 10,000 கிலோமீட்டர்னு காமிக்குது. ரீசெட் பண்ணலன்னா 00ன்னு இருக்கும். 00 இருந்ததுன்னா இன்னும் ரீசெட் ஆகலைன்னு அர்த்தம். அதை வந்து நீங்கள் எப்படி ரீசெட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சர்வீஸ் இன்டர்வலில் ப்ரெஸ் பண்ணி அழுத்தி பிடிச்சிங்கன்னா அந்த அந்த இடத்துல சர்வீஸில் பார்த்தீங்கன்னாக்கா பிளிங்க் ஆகும். ஃபஸ்ட்டு 0ன்னு இருக்கும். அந்த 0 மறுபடியும் 0 வந்து அழுத்தி பிடிச்சிங்கன்னா மறுபடியும் 12 மந்த்துன்னு மாறும். 12 மந்த்து மறுபடியும் அழுத்தி பிடிச்சிங்கன்னா 10,000 கிலோமீட்டர் மாறும். இந்த மாதிரி மாறிச்சுன்னா இந்த வண்டி சர்வீஸ் லைட்டு வந்து ரீசெட் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். ரீசெட் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா வண்டி இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸ்டார்ட் பண்ண பிறகு அந்த சர்வீஸ் ரெக்யூர்டு அப்படின்ற அந்த லைட் வந்து வரக்கூடாது. வந்துச்சுன்னா ரீசெட் பண்ணலன்னு அர்த்தம். இப்போ வரல. இந்த மாதிரி ரெனால்டு டிரைவர் வண்டியில் சர்வீஸ் லைட்டை நீங்களும் ரீசெட் பண்ணுங்கள்.